ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பஞ்சாயத்தை கூட்டிடுறாரு சண்முகம். பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா இசக்கிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சண்முகம் ஒரு பக்கம் சண்டை போட, இன்னொரு பக்கம் பாக்கியம் விடவே மாட்டேன்னு பயங்கர சண்டை போட்டுட்டு இருக்காங்க. முடிவு கடைசியில நம்ம இசக்கி கையில கொடுத்துறாங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கங்க, மறக்காம லைக்கையும் தட்டி விட்டுருங்க. இசக்கி ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. பாக்கியம் சாப்பிடுடா அப்படின்னு சொல்றாங்க. போத்த நான் சாப்பிட மாட்டேன், என் அண்ணனுக்கு கூட என் மேல பாசம் குறைஞ்சு போச்சா, கல்யாணம் ஆகி வந்துட்டா பிறந்த வீட்டுக்கே போக கூடாதா, என்னத்த இது அப்படின்னு சொல்றாங்க. என் அன்னைக்கே என்னை கூப்பிடாம போச்சு அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க இசக்கி. இசக்கி தயவு செய்து நீ அவசரப்பட்டு எந்த முடிவுமே எடுத்துடாத இசக்கி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ அண்ணன் உன்னோட நல்லதுக்காக தான் எல்லாமே செய்யறாங்க இசக்கி, நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு பாக்கியம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என் அண்ணனுக்கு பாசம் குறைஞ்சு போச்சா, ஏன் என் அண்ணன் தான் எப்படி இருக்குதுன்னா என் மதனி பரணியே இப்படி பண்றாளே, நான் என்ன பண்றது, ஒன்ன மாதிரியே இருக்கா உன் பிள்ளையும், ஏத்த அண்ணனும் இப்படி பண்ணுது, உன் மகனும் இப்படி பண்றா, நான் என்னதான் பண்றதத்த. இவா இசக்கி நீ கொஞ்சம் பொறுமையா இரு, அதுக்கப்புறம் நம்ம என்னன்னாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியம் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கிறாங்க இசக்கி. கடைசியில பார்த்தா ஊர் தலைவர்களா வர்றாங்க. சௌந்தர பாண்டி மேல பிராத கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னு பிராதா அப்படின்னு எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. அது யாரு பிராத கொடுத்தது அப்படின்னு பாண்டியம்மா கேக்குறாங்க. சண்முகம் தான் அப்படின்னு சொன்னோடனே சந்தோஷமாயிருது இசக்கிக்கு. என் அண்ணன் என் மேல பாசம் வச்சிருக்கு அத்தை, நான் இப்ப நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னங்க என் பிராது அப்படின்னு சொல்லி பாக்கி கேக்குறாங்க. இசக்கி பாப்பாவை பத்தி தான். இசக்கி பாப்பாக்கு இந்த வீட்டுல பாதுகாப்பு இல்லையாமா, அதனாலதான் பிராத கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே பாத்தீங்கன்னா, ஓ அப்படியா, சரி சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சௌந்தர பாண்டி வாய்தான் சொல்லுதே தவிர மனசு ஐயோ என்னடா நடக்க போகுதோன்னு பயந்துட்டு இருக்கிறாங்க. ஏக்கா பேசாம அன்னைக்கு வந்து சண்டை போட்டான்ல இதோட போயிருவான்னு நினைச்சேன், கடைசியில போகல, அப்பயே பேசாம கூட்டிட்டு போக வேண்டியதானா. ஆமாடா தம்பி நீ சொல்றது கரெக்டு தான், அப்பயே கூட்டிட்டு போயிருந்தா, பேசி கூட்டிட்டு போயிருந்தா ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப பாரு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான், விடுக்கா விடுக்கா நம்ம பாத்துக்கலாம். அப்பயே என் மகன் கிட்ட பஞ்சாயத்தை வச்சு அனுப்பிச்சு விட்டுவேன், இப்ப பஞ்சாயத்தை மறுபடியும் வச்சிருக்கான், பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர்கள் வந்திருக்காங்கல்ல அவங்க கிட்ட நான் வர்றேன் நீங்க போங்கன்னு சொல்லிடுறாரு. அடுத்ததே நம்ம சண்முகத்தை காமிக்கிறாங்க. சண்முகம் சூடாமணி போட்டோ முன்னாடி சாமி கும்பிட்டு இருக்காரு. நான் இப்படி ஒரு வேலையை செய்ய போறேன், நீ தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கும்பிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த சமயத்துல பரணிக்கு ஒரு போன் கால் வருது. அவங்க அம்மா தான் கூப்பிட்டு விஷயத்த சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அப்படியா வெய் போனா அப்படின்னு சொல்லிட்டு டேய் என்ன பண்ணி வச்சிருக்க, அஜிஜோ அதுக்குள்ள சொல்லிட்டாங்களா, அதெல்லாம் நல்ல விஷயம் தான், பஞ்சாயத்துல போய் பாத்துக்கலாம் விடு. என்னடா நான் என்ன ஊர்க்காரியாடா, உன் பொண்டாட்டி இல்லையா, பஞ்சாயத்துல வந்து கேளுன்னு சொல்ற, நீ என்ன பண்ணி வச்சிருக்க சொல்லு அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா உடனுக்குடையா வெட்டுக்கிளி 2 பேரும் ஓடி வர்றாங்க. ஏன் சண்முகம் எதுக்குப்பா இப்படி அடிச்சு புடிச்சு ஓடி வர சொன்னா, வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்படியே விட்டு போட்டு வந்திருக்கிறோம், என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. சில முக்கியமான வேலையெல்லாம் இருக்குல்ல அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு வேலை சொல்லுன்னு பட்டை கலப்பி விட்டுருவான் அப்படின்னு வெட்டுக்கிளி சொல்றாரு. அதுக்கு சண்முகம் சொல்றாரு, ஆமால பட்டை கலப்புற வேலைதான், இந்த சீர்வரிசை ஊர்வலம் எல்லாம் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த சீர்வரிசையா அப்படின்னு யோசனை பண்றாங்க. உடம்புடைய அண்ணன் சொல்றாரு, என்ன சீர்வரிசையா, அதுதான் ஏற்கனவே 2 தங்கச்சியும் கொடுத்தாச்சு அப்புறம் என்னலே. ஆமால சீர்வரிசை தான், இங்க பாரு நிறைய சீர் ஏற்பாடு பண்ணணும், அப்புறம் இந்த கேரளா சண்டை மேளம் இருக்குல்ல அதையும் கூப்பிட்டுக்குங்க, அப்புறம் ஒரு பெரிய சாரட்ல நல்ல 4 பக்கமும் பூவெல்லாம் அலங்காரம் பண்ணி அப்படிங்கும் போது என்னடா இது இவர் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு, ஆனா என்னென்ன சொல்ற அப்படின்னு வெட்டிக்கிளி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் 51 தட்டு சீர்வரிசை செய்யணும், இது மொத்தமா எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. பரணி இதெல்லாம் கேட்டுட்டு டென்ஷன் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. வெட்டிக்கிளி கேட்கிறாரு, என்னென்ன இது ஜமீன்தார் வீட்டு கல்யாணம் மாதிரி பண்ணிட்டு இருக்கிற. ஆமாண்டா அது மாதிரிதான், நான் சொல்றது முதல்ல செய்ய அப்படின்னு. ஏண்டா எதுக்குடா இதெல்லாம், இசக்கியோட வாழ்க்கை கொஞ்சம் நினைச்சு பாரு, நீ பாட்டுல தப்பான முடிவு ஏதாச்சும் எடுத்துடாதடா, என் பிள்ளை நான் பாத்துக்கிறேன் பிள்ளை, வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சண்முகம் போயிடுறாரு. அடுத்தது பஞ்சாயத்து ஆபீஸ காமிக்கிறாங்க. எல்லாரும் பஞ்சாயத்துக்கு மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு இருக்காங்க தலைவர்களா. ஒரு சைடு பாண்டியம்மா சௌந்தர பாண்டி அந்த குரூப் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க, இன்னொரு சைடு நம்ம சண்முகம் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் நடந்திருக்கு, இன்னையும் இந்த பிள்ளைய இந்த வீட்டுல விடுவோமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சண்முகம் சொல்றாரு. அதுக்கு பாண்டியம்மா சொல்றது, ஏல என்னலையே பேசிக்கிட்டு இருக்கிற, உனக்கு விருப்பம்னா கூட்டிட்டு போ, யாரு வேணாங்கிற அப்படிங்கிறாங்க. அக்கா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர பாண்டி சொல்றாரு.
கல்யாணத்துக்கு பின்னாடி என்ன கஷ்டம், நஷ்டம் எது வந்தாலும் சரி, எவ்வளவு கொடுமை நடந்தாலும் சரி, அத்தனையும் தாங்கிக்கிட்டு குடும்பம் நடத்தி அவன் புருஷன் கூட வாழ்றதுதான் ஒரு பொண்ணோட அழகு. இத பத்தி ஏதாச்சும் தெரியணுமா? வேணும்னா உன் அத்தை கிட்ட கேளு, சொல்லி தருவா அப்படிங்கிறாங்க. கடுப்புல இருக்காரு சண்முகம். சௌதர பாண்டி சொல்றாரு, அதை விட்டுட்டு என் வீட்டுல வச்சுக்க, கூட்டிட்டு போறா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்தா எடுத்துட்டு போ, இந்த குப்பையை கொண்டு போய் உன் வீட்லயே வச்சுக்கப்பா அப்படின்னு சௌந்தர பாண்டி சொல்றாரு. இதை கேட்டோன்னே பயங்கர கோவம் வருது சண்முகத்துக்கு. பாத்தீங்கல்ல, உங்க முன்னாடியே அவன் எப்படி பேசுறான் பாருங்க. இப்படி இருக்க அவன் வீட்டுல என் தங்கச்சி வாழணுமா? நாளைக்கு அவளுக்கு சொல்றத பேச்ச கேட்டுட்டு அங்க இருந்தான்னா ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன ஆகுறது நீங்களே சொல்லுங்க. அப்ப பாக்கியம் சொல்றாங்க, இவ என் மருமக, ஆனா நான் இவளை மக மாதிரி பாத்துக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி அவளை என் புருஷன் குடும்பம் தான் படுத்தினாரு அப்படின்னு சொன்னோன்னு, என்னடா இப்படி சொல்றான் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. ஆமா அடிச்சாரு அப்படின்னு சொல்லும் போது, இளைய பாக்கியா இவரு ஒன்னதான் நான் அடிச்சிருக்கேன் தவிர அவளை அடிச்சதே இல்ல, பெரும்பாலும் அடிப்பேன்னு சொன்னனே தவிர அவளை அடிக்கல அப்படின்னு சொல்லும் போதே, நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஏதாச்சும் பேசுனீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இங்க அசிங்கப்பட்டு போயிருவீங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம். ஐயா, என்ன பிரச்சனை நடந்தாலும் இவளோட புருஷங்கார வரட்டும், அவன் வெளியே போயிருக்கான், வந்த பின்னாடி செய்யணும். இல்லாட்டி அவன் இல்லாம அத்து விடுறதோ அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறதோ தப்பு அப்படின்னு சொல்லி பாக்கியம் சொல்றாங்க. அதுக்கு சௌந்தர பாண்டி அப்படியே ஒரு லுக் கூட்டிட்டு இருக்கிறாரு. சண்முகம் சொல்றாரு, சரி புருஷன் புருஷன் சொல்றாங்க, அந்த புருஷன் இப்ப எங்க இருக்கிறா? யாரோ பெரிய பாஸ் கூப்பிட்டாங்கன்னு ட்ரைனிங்க்கு 100 நாள் அவன் போயிட்டான், இங்க அவனை காணா. அது மட்டும் இல்லாம யாருக்கும் தெரியாம தானே அவன் கல்யாணம் பண்ணா. எங்க சம்மதத்தை வாங்கினானா? ஏன் அந்த இசைக்கியோட சம்மதத்தை கூட வாங்கல, இவனாலதான் அவன் சூழ்ச்சி பண்ணி கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பஞ்சாயத்துல தான் நான் அவளை பத்திரமா நல்லபடியா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனா. பாத்துக்கிட்டானா சொல்லுங்க முதல்ல, பா அவனோட பிராணம் முதல்ல என்னன்னு ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லி ஊர் தலைவர்களை ஒருத்தருக்கு சொல்றாங்க. யோ, இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கிற, அவங்க மாமனாரு அவளை சீம தண்ணி ஊத்தி கொழுத்த பாத்திருக்கா, அதை விட்டுட்டு நீங்க மட்டும் என்ன பிராத அது இதுன்னு கேட்டிருக்கீங்க, இதுதாங்க பிராதே அப்படின்னு சொல்றாரு சண்முகம். என் தங்கச்சி ஒவ்வொரு நிமிஷம் பயந்து பயந்து இருக்கணுமா? அவன் என்ன செய்ய போறான், ஏது செய்ய போறான்னு பயந்து பயந்து இருக்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அவன் புருஷங்காரன் வர்ற வரையெல்லாம் ஒன்னும் பார்க்க வேணாம், நீங்க இதை வந்து முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஊர் தலைவர்ல ஒருத்தர் சொல்றாரு, இப்ப என்னதான்ப்பா நீ சொல்ல வர்ற? நீங்க அவன் புருஷங்காரன் கட்டின தாலியை விட அவளோட உசுர முக்கியங்க. முதல்ல எங்க வீட்டுக்கு அவளை அனுப்பிச்சு விடுங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி கையெடுத்து கும்பிடுறாரு சண்முகம். பாக்கியம் பார்த்தீங்கன்னா, எதுவா இருந்தாலும் என் மகன் வந்த பின்னாடி செஞ்சுக்கலாம், இப்ப எதுவுமே முடிவெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கையெடுத்து கும்பிடுறாங்க. இதை பார்த்து குழப்பமாயிடுறாங்க தீர்ப்பு சொல்ற ஊர் தலைவர்கள். பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாம் யோசனை பண்றாங்க, கலந்து ஆலோசனை பண்ணிட்டு சொல்றாங்க, ரெண்டு தரப்புல சொல்றதும் நியாயமா தான் தெரியுது. இந்த அத்து விடுற வேலையெல்லாம் வந்து புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே வந்து பேசினாத்தான் ஆகும். புருஷனை காணோம், பொண்டாட்டி மட்டும் தான் வந்திருக்குது, அதனால இந்த முடிவை இசுக்கி கையிலேயே கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னோடனே பாக்கியம் வந்து சொல்றாங்க, இசக்கி எல்லாத்தையும் மறந்துரு, பாண்டி பையன் வரட்டும், அதுக்கப்புறம் எதுனாலும் நம்ம பேசிக்கலாம், முத்துப்பாண்டி வரட்டும், இப்ப நீ ஒன்னும் யோசனை பண்ணாத, இத்தனை நாள் பொறுமையா இருந்தல, நீ கொஞ்ச நாள் அது மட்டும் பொறுமையா அவன் வர்ற வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சண்முகம் சொல்றாரு, இங்க பாரு, இது அத்தை விஷயம் இல்ல, அத்தை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, உன் மேல சீமண்ணைய ஊத்தி எரிக்க வந்தானே, அப்போ அத்தனால என்ன பண்ண முடிஞ்சது? இன்னாரம் சிவபாலம் மட்டும் வரலன்னா நீ இப்படி நின்று பேசிட்டு இருக்க முடியுமா? அதை பார்த்து யோசனை பண்ணு அப்படின்னு சொல்றாரு சண்முகம். அதுதான் அந்த காலத்து மனுஷி பேசிக்கிட்டு இருக்குது, உனக்கு உன்னோட வாழ்க்கை முக்கியம், உன்னோட உசிரி எங்களுக்கு முக்கியம் இல்ல, நீ தூக்கி போட்டுட்டு வந்துரு, உனக்கு என்ன வீடு இல்லையா, வாசல் இல்லையா, அண்ணன் இல்லையா, நாங்க இருக்கோம், நீ வா அப்படின்னு சண்முகம் சொன்னோன்னே, இலே கூட்டிக்கார பையல என்னடா பேசிக்கிட்டு இருக்கிற? வாழை வெட்டிய வச்சுட்டு நீ என்னடா பண்ண போற? அத்தை வாழை வைக்கிறேன்னு தானே நீ கூட்டிட்டு போன, ஆனா வாழை விட்டானா உன் புருஷன், இப்ப நீ என்னத்த செஞ்சுக்கிட்டு இருக்கிற? இல்ல எசக்கி, நீ சென்னை கூட்டிட்டு போனோம்ல, அப்ப நீ என்ன சொன்ன? நீயும் ரத்னம் கேட்டீங்கல்ல என்கிட்ட, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் என்ன கஷ்டப்பட்டாலும் அந்த புருஷன் வீட்லயே சாகணுமா, பொண்ணுக்கு மட்டும் ஏன் இப்படின்னு கேட்டல. இல்ல, கல்யாணத்துக்கு பின்னாடி அந்த ஆணுக்கு எங்க வாழணும்னு உரிமை இருக்கோ, என்ன இருக்குதோ அங்க வாழணும்னு உரிமை இருக்கோ, அதே மாதிரி பொண்ணுகளுக்கும் இருக்குல்ல. நீ எங்க வாழணும்னு நீ முடிவு பண்ணல, உன்னோட இஷ்டத்துக்கு நான் தடையா இருக்கவே மாட்டேன், இந்த அண்ணன் துணையாதான் இருப்பேன்ல, நீ முடிவு பண்ணல எங்க வாழணும்னு. இல்ல எசக்கி, யாருக்காகவும் இந்த கொடுமையெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழணும்னு அவசியம்
இல்ல. இந்த சகிக்கிற தன்மை, இந்த கொடுமை எல்லாம் சகிச்சுக்கிட்டு வாடுறதெல்லாம் என் அத்தையோட போகட்டும். எதையுமே நினைக்காத. இந்த அண்ணனோட வா. நான் பாத்துக்கிறேன் உன்ன அப்படின்னு சொல்லும்போதே பாக்கியம் சொல்றாங்க. இல்ல கோட்டிக்காரா, இவ கழுத்துல தொங்குதே தாலி, அதுக்கு என்னல மதிப்பு? உன் கழுத்துல தங்குதே தாலி, அதுக்கு என்ன மதிப்பத்தான்? அந்த தாலி உனக்கு என்ன செஞ்சுது அத முதல்ல சொல்லத்த அப்படின்னு சொல்றாரு சண்முகம். அதனால நீ அனுபவிச்ச கொடுமை எவ்வளா, உனக்காக நாங்க கண்ணீர் சிந்துக்கிட்டு இருந்தோமே அது எவ்வளா சொல்லத்த அப்படின்னு சொன்னோடனே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க பாக்கியம். எனக்கு அழுத்து போச்சத்த, அதே மாதிரி வாழ்க்கை என் தங்கச்சிக்கு வேணுமா? அதே கஷ்டத்தை என் தங்கச்சி அனுபவிக்கணுமா? சொல்லத்த. இளைய சமூகம், உன் அத்தையை கட்டினவன் குடும்பக்காரன், ஆனா உன் தங்கச்சியை கட்டினவன் ரொம்ப நல்லவன்ல. உன் தங்கச்சியை அவன் ரொம்ப நல்லா வச்சுக்குவான்ல அப்படின்னு பாக்கியம் சொன்னோடனே, அப்படி வச்சுக்குவான்னா எங்க வீட்டுல வந்து அவளை பத்திரமா பாத்துக்க சொல்லு. ஏல எசுக்கி, நீ நம்ம வீட்டுல பிறந்தவ, ஏன் தங்கச்சி, உனக்கு அந்த வீட்டுல உரிமை இருக்குல்ல. நீ எவ்வளவு காலம் வேணாலும் அந்த வீட்டுல வாழலாம்ல. உன் வாழ்நாள் முழுவதும் அங்கேயே இருக்கலாம்ல. நீ முதல்ல வாழ. இல்ல எசக்கி, இதே பஞ்சாயத்துலதான் நின்ன துடிக்க துடிக்க நான் சொல்றத கேட்காம நீ விட்டுட்டு போயிட்டு இருந்த. திரும்பவும் அதே பஞ்சாயத்துல வந்து நின்றுக்க வேண்டாம்ல. ஒரு நல்ல முடிவிடைய இந்த வாட்டினாச்சு. இவங்க சொல்றத அவங்க சொல்றத எதையும் கேட்காத. உன் புத்தி என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேட்டு முடிவிடு அப்படின்னு சண்முகம் சொல்றாரு. ஆனா என்ன பண்றதுனே ஒரே குழப்பத்துல யோசனை நின்றுட்டு இருக்காங்க இசக்கி. இதோட இந்த எபிசோடு முடியுது. உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிருங்க, லைக்கையும் தட்டி விட்டுருங்க.